அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஐ சமாதானம் செய்ய சொல்லும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள். தயக்கத்தில் நயினார் நாகேந்திரன், கோவத்தில் எடப்பாடி பழனிசாமி. என்டிஏ கூட்டணியில் நீண்ட காலமாக பயணித்து வந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். சமீபத்தில் அந்த கூட்டணியில் அவருக்கு தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை. பிரதமர், உள்துறை அமைச்சர் என தொடர்ச்சியாக தமிழகம் வந்தாலும் அவர்களை சந்திக்க இவர் முயற்சி செய்தார். அவர்கள் யாருமே ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். இந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து விட்டார். இது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் அவ்வளவு சீக்கிரம் வெளியேற மாட்டார். நாம் என்ன செய்தாலும் அவர் நமது கூட்டணியில் தான் இருப்பார். நம்மை விட்டால் அவருக்கு வேறு கதி இல்லை என்பது போன்று இருமாப்போடு இவர்கள் இருந்தார்கள். மேலும் நயினார் நாகேந்திரன், ஓபிஎஸ் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ளவே இல்லை, ஓபிஎஸ் பொய்யுரைக்கிறார், அவர் 6 முறை என்னை கூப்பிட்டேன் என்று கூறுவதற்கு எந்தவிதமான ஆதாரம் இருக்கிறது, எனக்கு கடிதம் எழுதினேன் என்று கூறுகிறார், அதற்கு என்ன ஆதாரம் அவரிடம் உள்ளது என கேள்வி எழுப்பி இருந்தார். அனைத்து ஆதாரங்களையும் ஓபிஎஸ் பொதுவெளியில் போட்டுடைத்தார். இது நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜக தலைவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஓபிஎஸ்க்கு கட்சிக்குள் செல்வாக்கு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அதே சமயத்தில் ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது. தென் தமிழகம், டெல்டா போன்ற பகுதிகளில் அவருக்கு மிகுந்த ஆதரவு உள்ளது. அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இப்பகுதியில் கணிசமாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருந்து வருகிறார்கள். 3 முறை அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்தவர். நீண்ட காலமாக அதிமுகவின் முக்கிய பதவிகளில் இருந்தவர். அம்மாவின் தீவிர விசுவாசி என பெயர் பெற்றவர். எனவே அதிமுகவின் பெரும்பாலான தொண்டர்களின் ஆதரவும் ஓபிஎஸ்க்கு உள்ளது. ஓபிஎஸ்ஐ நீங்கள் அவ்வளவு சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். ஓபிஎஸ் திமுக பக்கம் சென்றுவிட்டால் அதிமுக தென் தமிழகம், டெல்டா பகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும். 18வது மக்களவைத் தேர்தலிலேயே அதிமுகவின் நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு உள்ளது. ஆனால் தென் தமிழகத்திலோ அல்லது டெல்டா பகுதியிலோ அவருக்கு போதிய ஆதரவோ செல்வாக்கு இல்லை. அதை சரி செய்ய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் தேவை. டிடிவி தினகரன் நம்மோடு இருக்கிறார் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் டிடிவி தினகரனை விட ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளது. டிடிவி தினகரனும் தேனியில் போட்டியிட்டார், ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது இந்தியாவில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர்களிலேயே அதிக வாக்குகளை பெற்றது ஓபிஎஸ் மட்டுமே. அப்படியென்றால் அவருக்கான செல்வாக்கு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். மேலும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சாதாரண சின்னத்தை வைத்துக்கொண்டே அதிமுகவை 18வது மக்களவைத் தேர்தலில் காலி செய்தார்கள். இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மறந்து விட்டதா என்ன? என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவு தேவை. அவரை எப்படியாவது சமாதானம் செய்து கொண்டு வாருங்கள் என பாஜகவின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. இதேபோன்று அமமுகவின் தலைவர் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஐ நீங்கள் அப்படி நடத்தி இருக்கக்கூடாது, நீங்கள் நடத்திய விதத்தால் தான் அவர் விரக்தியில் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார். ஓபிஎஸ் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர், அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும், அவர் கூட்டணியில் இருந்தால்தான் நமக்கு நல்லது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுகவின் மூத்த தலைவரான செல்லூர் ராஜு அவர்களோ, அதிமுகவினர் யாரும் ஓபிஎஸ்ஐ திட்டக்கூடாது, அவர் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர், அவரை ஏன் திட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பி உள்ளார். இப்படி தொடர்ந்து ஓபிஎஸ்ற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வந்தாலும் ஒரு சிலர் திமுகவின் பக்கம் அவர் சாய்வதை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ் எதற்காக திமுகவோடு இணைய வேண்டும் அல்லது திமுகவோடு கூட்டணி வைக்கிறாரா? அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைக்கலாம் இல்லையா? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டதுதான் அதிமுக. அந்த கட்சியின் சார்பில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக திமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும்? அல்லது திமுகவின் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை ஏன் சந்திக்க வேண்டும்? அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு அவர் கூட்டணி அமைக்கலாம் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. நன்றி.